தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் ஏப்ரல் மாதம் 2026 இரண்டாவது அமர்வு. முதல் அமர்வு இந்த மாசம் 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ இரண்டாவது அமர்வு. நம்ம திட்டமிட்டபடியே மாசம் 2 அமர்வுகள் நடத்திட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து நடத்துவோம். இன்றைக்கு தோழர்கள் பெருந்தர்களாக வந்திருக்கும் தோழர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். உள்நாட்டிலிருந்து வந்திருக்க தோழர்களும் மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக நமது எப்போதும் வரக்கூடிய வழக்கமான தோழர்களையும் இப்போது புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்று, தோழர் அன்வர் அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். தோழர் அன்வர் ஹுசைன் அவர்கள் BHEL, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கம்பெனியில் திருச்சி, அதிலிருந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். அங்கு வேலை செய்யும் போதே தொழிற்சங்க பணிகளில் மிகவும் தீவிரமாக ஈடுபட்ட தோழர். அத்துடன் CPM கட்சியிலும் மிக உறுப்பினராக இருந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். தீக்கதிரிதலில் தொடர்ந்து தோழர் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த இதழ் படிப்பவர்களுக்கு அது நன்றாக தெரிந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோழர் அவர்கள் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல்களில் சில பகத்சிங், பிறகு நக்சலிசம் முதல் மாவோயிசம் வரை அப்படிங்கிற நூல், தேச பிரிவினைக்கு காரணம் முஸ்லீம் மதவாதமா இந்து மதவாதமா அப்படிங்கிறத புடைப்பெயர்ல எழுதியிருக்காரு. அப்புறம் இணைந்து மற்றொரு தோழருடன் இணைந்து வழிபாட்டு தலங்கள் அழிப்பு உண்மையும் புரட்டும் அப்படிங்கிற நூல்கள் எழுதியிருக்காரு. அதனால அவருக்கு மார்க்சியத்தை பற்றியும் வரலாறு பற்றியும் நமது இந்திய சமூகத்தை பற்றியும் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அப்பதான் இத்தனை நூல்கள் எழுதவும் இவ்வளவு கட்டுரைகள் எழுதவும் முடியும். தற்போதும் பாத்தீங்கன்னா தீக்கதிர் யூடியூப் சேனல்ல இந்த போர், இப்போ நடக்கக்கூடிய இந்த ஈரான் அமெரிக்க ஈரான் போரை பற்றியும் விரிவாக விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். சோ இன்றைக்கு நம்ம கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஈரான் உண்மை நிலவரம் என்ன, கற்பனை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறார் தோழர். அது இந்த தலைப்புக்கு பேசக்கூடிய தோழர் மிகவும் ஆப்டான தோழர் நம்ம அன்வர் தோழர் அவர்கள் தான். தோழர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையம் தோழர்களோடு இணையம் வழியாக ஈரான் நாம் அறிந்ததும் அறியாததும் என்ற அந்த தலைப்பின் கீழ் சில முக்கியமான அம்சங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த மார்க்சிய சிந்தனை மையத்திற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்திருக்கின்ற அந்த மூர்க்கத்தனமான தாக்குதல் என்பது 40 நாட்கள் நீடித்தது. அதற்கு பிறகு ஒரு 10 நாட்கள் போர் நிறுத்தம், மீண்டும் அந்த போர் நிறுத்தம் என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போரினுடைய சில அம்சங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஈரான் கிட்டத்தட்ட 4000 பேர் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், இராணுவ வீரர்கள், பொதுமக்கள் உட்பட. இதற்கு முன்னால் இருந்த சீனியர் கமேனி அவர் உட்பட 52 மிக முக்கியமான அரசியல் தலைவர்களும் அதிகாரிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 25,000 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க. ஈரானுடைய உள்கட்டமைப்பு, அதனுடைய பாதிப்பு என்பது கிட்டத்தட்ட $150 பில்லியன் என்று இன்றைக்கு ஒரு கணக்கு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. 1,60,000 கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 1,50,000 கட்டடங்கள் வீடுகள்,
அபார்ட்மெண்ட், மற்ற வீடுகள். அப்படி என்று சொன்னா பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதியின் மீது எவ்வளவு பெரிய மூர்க்கத்தனக்கமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1000 பள்ளிக்கூடங்கள், 30 பல்கலைக்கழகங்கள், பல பாலங்கள், தொழிற்சாலைகள் இவையெல்லாம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கின்றன ஈரானை பொறுத்த வரைக்கும். ஆனா ஈரான் திருப்பி அடிச்சிருக்கு. இவ்வளவு தாக்குதல்கள், இவ்வளவு அழிவுகளை சந்தித்த பொழுதும், இவ்வளவு பாதிப்புகளை சந்தித்த பொழுதும் ஈரானும் திருப்பி தாக்கி இருக்கு. அது அமெரிக்காவின் மீது நடத்திய தாக்குதல், குறிப்பாக வளைகுடா நாடுகள் மீது அமெரிக்க தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பார்த்தோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா ஏற்றுக்கொண்டிருப்பது 13 பேர் இறந்திருப்பதாகவும் 380 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அமெரிக்கா அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கு. ஆனா பல தகவல் என்ன சொல்றாங்கன்னா, நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த உண்மையை சொன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிக்கல்கள்னால அது இப்போதைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. மிக முக்கியமாக வளைகுடா நாடுகளில் இருந்த அமெரிக்காவுடைய பல தளங்களை ஈரான் அழித்திருக்கிறது. சவுதி அரேபியாவில், குவைத்தில், பஹ்ரைன்ல, அரபு அமீரகத்துல மிக அதிகமான தாக்குதல் அரபு அமீரத்துக்கும் பஹ்ரைனுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அங்கேதான் பெரிய தளங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கு. இல்ல, அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இந்த தாக்குதலை பற்றி என்ன சொல்றாங்க என்று சொன்னா, ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவின் கண்களும் காதுகளும் அழிக்கப்பட்டு விட்டன என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த தளங்கள்ல ஏகப்பட்ட ரேடார்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த ரேடார்ஸை வைத்துக் கொண்டுதான் ஈரானையும் மற்ற வளைகுடா பகுதியும் அவங்க கண்காணித்துக் கொண்டிருந்தாங்க. பல உளவு தகவல்கள், பேச்சுக்களை, உரையாடல்கள் கவனித்துக் கொண்டிருந்தாங்க. அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன என்று சொன்னா, 2ஆம் உலக போருக்கு பிறகு அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுவது இதுதான் முதல் தடவை. பனிப்போரின் காலத்துல கூட அமெரிக்காவுடைய தளங்கள் தாக்கப்பட்டது கிடையாது. ஆனா இப்போதான் தளங்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. குறைந்தபட்சம் அமெரிக்காவுடைய எஃப் ரக போர் விமானங்கள், அது உலகத்திலே மிக நவீன போர் விமானங்கள், 5 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய போர் கப்பல் ஜெரால்டு ஃபோர்டு, அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமா அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி பாரசீக வளைகுடாவிலிருந்து அமெரிக்காவுடைய அருகில் இருந்த ஒரு தளத்துக்கு திரும்பி அங்கே எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் பாரசீக வளைகுடாவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு இந்த போர்ல $100 பில்லியன் நஷ்டமடைந்திருக்கு என்று கருதப்படுகிறது. ஆனா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய லிண்டா பில்மஸ் என்ற ஒரு பேராசிரியர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒட்டுமொத்தமாக நீண்ட கால பாதிப்புகளையும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவுக்கு $1 டிரில்லியன், அதாவது $1000 பில்லியன் பாதிப்பு என்பது இருக்கும் என்று அவங்க ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை சந்தித்திருக்கு. அவங்களே அதிகாரப்பூர்வமாக 50 பேர் இறந்திருப்பதாக சொல்றாங்க. 8000 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இதுவரைக்கும் இஸ்ரேல் சந்திக்காத நஷ்டத்தை இந்த முறை சந்தித்திருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய விமான நிலையங்கள் அனைத்தும் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி துறைமுகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி நிலையம் என்பது தாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த போருடைய இந்த சில அம்சங்களை நாம் ஒரு தொகுத்து பார்த்தோம் என்று சொன்னா, அமெரிக்கா இந்த போரில் வெற்றி அடையவில்லை. அதனுடைய எந்த நோக்கமும் இன்றைக்கு நிறைவேறவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க என்று சொன்னா, நாங்க ஈரான் கிட்ட இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவோம் என்று சொன்னாங்க. அது நடக்கவில்லை. அங்கே ஆட்சி மாற்றம் நடத்துவோம் என்று சொன்னாங்க. ஆட்சி மாற்றம் என்பது நடக்கவில்லை. உள்ளுக்குள்ள கலகங்கள் நடக்கும் என்று சொன்னாங்க. அந்த கலகங்கள் என்பது நடக்கவில்லை. ஈரானுடைய ஏவுகணைகள் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று சொன்னாங்க. இன்றைக்கும் 75 முதல் 80% ஈரானுடைய ஏவுகணைகள் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொதுவாக இன்றைக்கு இருக்கின்ற மதிப்பீடு.
இதுல யுரேனியம் கைப்பற்றுதல் சம்பந்தமாக ஒரு அம்சம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. என்ன என்று சொன்னாக்கா, இந்த போர் நிறுத்தத்திற்கு முன்பாக ஈரான்ல இஸ்ஃபஹான் என்ற இடத்துல ஒரு F-15 விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதனுடைய 2 விமானிகள்ல ஒரு விமானி ஏற்கனவே வந்து தப்பிச்சு போயிட்டார். இன்னொரு விமானி ஈரானுடைய நிலப்பரப்புல விழுந்துட்டார். அவரை கைப்பற்றுவதற்காக ஈரானுடைய படைகள் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. அதே போல அவரை பாதுகாப்பதற்காக, அவரை மீட்பதற்காக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு விமானத்தை, அதே போல C-130 என்று அழைக்கப்படுகின்ற நடுவானில் அந்த எரிபொருளை நிரப்புகின்ற 2 விமானங்கள், ஒரு 4-5 மிகப்பெரிய கார்கோ விமானங்கள், ஒரு 200-300 வீரர்களை கொண்ட பல்வேறு படைகளை வந்து அங்க அவரை மீட்பதற்காக அனுப்புனாங்க. அவர் மீட்கப்பட்டுட்டார். ஆனா அந்த ப்ராசஸ்ல ஒரு இன்னொரு எஃப் ரக விமானம், 2 C-30 விமானங்கள், 4 ஹெலிகாப்டர்களை ஈரான் வந்து அமெரிக்கா வந்து இழந்திருக்கிறது. இது அந்த விமானி மீட்கப்பட்டார். அவர்கள் என்ன என்று சொன்னாக்கா, மீட்கப்பட்டவர் வந்து விமானி மட்டுமல்ல, அவர் ராணுவத்துடைய உயர் அதிகாரி. அவருக்கு வந்து என்ன டெசினேஷன் என்று சொன்னாக்கா, வெப்பன்ஸ் ஆபரேஷன் சிஸ்டம் இன்ஸ்பெக்டர் என்று பேர் அவருக்கு. அப்ப அவர் எதற்காக அந்த விமானத்தில் இருக்க வேண்டும் என்ற கேள்வி வரும்பொழுதுதான் பல ஆய்வாளர்கள் பின்னாடி வந்து என்ன சொல்றாங்க என்று சொன்னாக்கா, அது வந்து வெறும் விமானியை மீட்பதற்கான ஒரு ஏற்பாடு மட்டுமல்ல, அந்த நிகழ்வு மட்டுமல்ல, இஸ்ஃபஹான் என்ற இடத்திற்கு பக்கத்துல தான் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பூமிக்கடியில ஈரான் ஒளிய வைத்திருக்காங்க. அது சில உளவு தகவலின் அடிப்படையில இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் தெரிந்து அந்த யுரேனியத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த நிகழ்வு என்பது நடந்தது. ஆனால் ஈரானுடைய கடுமையான தாக்குதல் காரணமாக அதில் தோல்வியடைந்து அமெரிக்கா திரும்பி விட்டது. அந்த யுரேனியத்தை கைப்பற்றி இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் யுரேனியத்தை கைப்பற்றிட்டேன், ஆகவே நான் போரை முடித்துக் கொள்ளலாம் என்று அவர் அறிவித்திருப்பார். ஆனா அது நடக்கவில்லை என்று சொல்றாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்கா வெற்றியடையவில்லை, அதனுடைய எந்த நோக்கமும் வந்து நிறைவேறவில்லை. மறுபுறத்துல வந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னாக்கா, ஈரான் தோல்வி அடையவில்லை. ஈரான் மக்கள் இன்றைக்கும் தாக்கு பிடித்து நிற்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, ஈரான் அரசாங்கத்துக்கு ஆதரவாக மிக வலுவாக ஒற்றுமையுடன் அவர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய தைரியம், தேசபக்தி என்பது உலகமே பார்த்து வியந்தது. உதாரணத்திற்கு மின் நிலையங்களை தாக்குவோம் என்று ட்ரம்ப் அறிவித்த பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த மின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி அமைத்து அங்க நின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இது வரைக்கும் வந்து உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அப்படி அவர்கள் வந்து அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆகவே நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த போரை பற்றி சொல்லணும் என்று சொன்னாக்கா, அமெரிக்கா வெற்றி அடையவில்லை, ஈரான் தோல்வி அடையவில்லை. ஆனால் அமெரிக்கா முற்றிலுமாக தோல்வியடைந்து விட்டது என்ற மதிப்பீடுக்கு நாம் இப்போ வர முடியாது. அதற்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் காத்திருக்க வேண்டும். அதே போல ஈரான் தோல்வி அடையவில்லை, ஆனால் ஈரான் வெற்றியும் அடையவில்லை. தன்னுடைய நிபந்தனைகளை அமெரிக்கா மீது திணிப்பதில் அல்லது ஏற்றுக்கொள்ள வைப்பதில் ஈரான் வெற்றியடையவில்லை. அதே போல அமெரிக்காவும் தனது நிபந்தனைகளை ஈரான் மீது திணிப்பதில் வெற்றியடையவில்லை. கிட்டத்தட்ட ஒரு தேக்க நிலையை இன்றைக்கு வந்து அந்த போர் அடைந்திருக்கு. இந்த தேக்க நிலையில் இருந்து மீள வேண்டும் என்று சொன்னா 2 சாத்தியங்கள் தான் இருக்கு. ஒன்று, நிரந்தர அமைதி, போர் நிறுத்தம் என்பது ஏற்பட வேண்டும். அது ஏற்பட்டால் ஈரானுக்கு அது மிகப்பெரிய வெற்றி. அல்லது போர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்த கட்டம் என்று சொல்லும்போது தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா வந்து தயாராக இருக்க வேண்டும், அல்லது வேற ஏதாவது வடிவத்திலான போரை அமெரிக்கா கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் நடக்குமா என்பது இன்னும் சில நாட்கள்ல வந்து அதுல தெரியும். ஆனா இந்த போருடைய ஆபத்து என்ன என்று சொன்னா, ஒரு கட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுதங்களை பயன்படுத்த சிந்தித்தார் என்பதுதான் மிக ஆபத்தான விஷயம். நமக்கு நன்றாக நினைவிருக்கும்,
ஈரானின் நாகரிகத்தை சுவடு இல்லாமல் நான் அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் சொன்னார். அந்த சுவடு இல்லாமல் அழிப்பது, கம்ப்ளீட் எரேசர் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்களே, அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னா, கோட்வேர்டு என்னன்னு சொன்னா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது என்று சில இராணுவ ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதை டொனால்ட் ட்ரம்ப் சிந்தித்ததாகவும் அமெரிக்க இராணுவ தளபதிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அது கைவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ட்ரம்ப்புக்கு இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னாக்கா, ஒன்று, இந்த போரை அமெரிக்க மக்கள் ஆதரிக்கவில்லை. இதற்கு முன்னாடி ஈராக் மீது இதே மாதிரி அமெரிக்காவும் ஏனைய நாடுகளும் படையெடுத்த போது, சதாம் ஹுசேன் மீது படையெடுத்த பொழுது 73% அமெரிக்க மக்கள் அந்த போருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனா இந்த போருக்கு அமெரிக்க மக்களிடம் ஆதரவு இல்லை. இன்றைய கணக்குப்படி ஒரு 30-35% பேர் தான் ஆதரிக்கிறாங்க. 50%க்கும் அதிகமானவர்கள் இந்த போரை ஆதரிக்கவில்லை. ஆகவே ட்ரம்ப்புக்கு அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன் இந்த போரை முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு என்று சொன்னாக்கா, நவம்பர் மாதம் அமெரிக்காவுடைய நாடாளுமன்ற தேர்தல்கள். இப்போவே பல குடியரசுக் கட்சி வேட்பாளர்கள் தோற்பார்கள் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த போர் நீடித்தால். அப்படி குடியரசுக் கட்சி தோற்று ஜனநாயக கட்சி அதிகம் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் டொனால்ட் ட்ரம்ப்பை பதவி நீக்கம் செய்வதற்கு கூட ஜனநாயக கட்சி முன்வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தீர்மானம் தோற்கடித்தாலும் டொனால்ட் ட்ரம்புடைய ஒரு சுயேட்சையான செயல்பாடு மிகப்பெரிய அளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுவிடும். ஆகவே அந்த அந்த நிலை வரக்கூடாது என்று சொன்னால் போரை முடிக்க வேண்டிய கட்டாயம் டொனால்ட் ட்ரம்புக்கு இன்றைக்கு இருக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தான் செய்த தவறு என்று டொனால்ட் ட்ரம்பும் நிர்வாகம் நினைப்பது என்னன்னாக்கா, இஸ்ரேலுடைய மதிப்பீடை இவர்கள் நம்பினார்கள். 3 அல்லது 4 நாட்களில் இந்த போரை முடித்துவிட முடியும். ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமும் ஈரானுக்குள் உள்நாட்டு கழகத்தை ஏற்படுத்துவதன் மூலமும் மிக விரைவாக இந்த போரில் நாம் வெற்றி காண முடியும் என்று இஸ்ரேலுடைய மதிப்பீடை நம்பி அமெரிக்காவும் அது முழுமையாக அதில் ஈடுபட்டது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய மதிப்பீடு ஒரு கடுமையான தவறான மதிப்பீடு என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இதுல ஏனைய நேட்டோ நாடுகள் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட அமெரிக்காவுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தர அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுடைய உள்நாட்டு நிர்பந்தத்தின் காரணமாக, மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அவர்கள் வர தயாராக இல்லை. ஆகவே அமெரிக்கா மட்டுமே இந்த போரை நடத்த வேண்டிய சூழல் என்பது இதுல ஏற்பட்டிருக்கு. இந்த போர்ல ஒரு 3 தேசங்களுடைய நிலைப்பாடு மிக முக்கியம் சொல்ல. 1 ரஷ்யா, 2 சைனா, 3 இந்தியா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, இந்த போரில் அவர்கள் ஈரான் பக்கம் தான் நிக்கிறாங்க என்று சொன்னா வெறும் அறிக்கை மட்டுமல்ல, அல்லது பாதுகாப்பு கவுன்சில்ல அந்த தீர்மானங்கள் வரும்போது அதை தோற்கடிப்பது வீட்டோ பயன்படுத்தி என்பது மட்டுமல்ல. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை, ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதை ரஷ்யா தான் முழுமையாக ஈரானுக்கு தந்திருக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு ஈரான் தாக்கு பிடிக்க முடியுது. இன்னும் சில ஆயுதங்களும் ஈரான் தந்திருக்கிறாங்க. அது ரஷ்யா செய்த உதவி. சீனா செய்த உதவி என்னன்னாக்கா, ஏராளமான நவீன ரக போர் விமானங்களை தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட F ரக போர் விமானங்கள், இணையான போர் விமானங்கள். அவற்றை இன்னும் ஈரான் பயன்படுத்தவில்லை, அது தந்திருக்காங்க. அதை விட பெரிய வெற்றி என்ன என்று சொன்னாக்கா, சீனா எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ், அதாவது உளவு பார்த்து, மின்னணு உளவு, சேட்டலைட் மூலமாகவும் அவருடைய ஒரு சப்மரின் நீர்மூழ்கி கப்பலும் அங்கே பாரசீக வளைகுடால நிக்கிது. அதிலிருந்து அவர்கள் பெறுகின்ற பல்வேறு உளவு தகவல்களை, அமெரிக்க போர்க்கப்பல்கள் எங்க இருக்கு, இஸ்ரேலுடைய போர் விமானம் எப்போ கிளம்புது ஈரானை தாக்குவதற்கு, இவற்றையெல்லாம் ஒரு நிமிடத்துக்கு நிமிடம் அந்த உளவு தகவல்களை சீனா ஈரானுக்கு தந்தது. அதனால்தான் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடிந்தது. இந்த 2 நாடுகளுடைய உதவி, ரஷ்யா சீனாவுடைய நாடுடைய உதவி என்பது ஈரானுக்கு மிகவும் பயன்பட்டது. அதனால்தான் சீனா ஒரு கட்டத்துல ஈரானை பேச்சுவார்த்தைக்கு போங்க, பாகிஸ்தான் ஏற்பாடு செய்கின்ற பேச்சுவார்த்தை சமாதானத்தை போங்க என்று ஈரானை கிட்டத்தட்ட
அட்வைஸ் பண்ணது வந்து சீனா தான். அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு போங்க என்று சீனா அட்வைஸ் பண்ணாங்க. ஆகவே அது அது ஏன் ஈரான் அந்த அந்த சீனாவுடைய வேண்டுகோளை ஏற்றார் என்று சொன்னால் அந்த அளவிற்கு வந்து சீனா உதவி செய்திருக்கு. ஆகவே ஈரான் சீனாவுடைய இந்த உதவி என்பது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக ஈரானுக்கு அமைந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக மிக வேதனைக்குரிய விமர்சனத்துக்குரிய ஒரு நிலைப்பாடு தான் இவங்க வந்து வைத்திருக்காங்க. ஏன்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி நரேந்திர மோடி இஸ்ரேல்ல இருக்கிறார். இந்தியா என் தாய்மண், இஸ்ரேல் என் தந்தை மண் என்று அங்க பேசுகிறார். இன்னைக்கு ஒரு தகவல் பத்திரிகையில வந்திருக்கு. என்னன்னாக்கா, நெத்தன்யாகு வந்து மோடி கிட்ட சொன்னாராம், ஈரான் மீது நாங்கள் தொடுக்கின்ற போர் 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரத்துல முடிஞ்சிடும், கண்டிப்பாக அதுதான் வந்து நடக்க போகுது என்று சொன்னதாகவும், அதை நம்பிய காரணத்தினால்தான் நரேந்திர மோடியுடைய தலைமையிலான பாஜக அரசாங்கம் கமேனி கொல்லப்பட்ட பொழுது கண்டன அறிக்கை வெளியிடவில்லை. 3 நாள் 4 நாட்களுக்கு பிறகு இந்த போர் இஸ்ரேல் சொல்றபடி நடக்காது என்று தெரிந்த பிறகுதான் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சருடைய அதிகாரியை ஈரான் தூதரகத்திற்கு அனுப்பி அங்க வந்து அந்த அஞ்சலியை வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு வந்தாங்க. ஆக வந்து இந்தியாவுடைய இந்த நிலைப்பாடு என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கின்ற வளரும் நாடுகள், பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவுடைய நிலைப்பாடை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்றைய கூட நீங்க இந்து பத்திரிகையில சுஹாசினி ஹைதர் அவங்க வந்து எழுதின ஒரு நியூஸ் ஐட்டம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் மாநாடு, உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியா தலைமை பொறுப்பை ஏற்க போகிறது. அதற்காக என்ன தீர்மானங்கள் பிரிக்ஸ் அமைப்புல வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு வெளியுறவு துணை அமைச்சர்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. 23, 24 2 நாட்கள் நடந்திருக்கு. அந்த தீர்மானத்தில் இஸ்ரேல் என்ற வார்த்தை வருவதையே அவர் வந்து இந்திய பிரதிநிதி வந்து ஆட்சேபிக்கிறாராம். இஸ்ரேல்ங்கிற பேரை போடாதீங்க, ஆக்குப்பையிங் ஃபோர்ஸ் என்று போடுங்க என்று வந்து சொல்வதாகவும், இந்தியாவுடைய இந்த நிலை வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்குது என்றும் சொல்றாங்க. ஏன்னா 2024 ரஷ்யாவில் நடந்த உச்சி மாநாட்டில் புட்டின் தலைமையில் நடந்த பொழுது அங்க மிக கடுமையான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேலை கண்டித்து. காசாவிலும் லெபனானிலும் அவங்க நடத்தின தாக்குதலை இஸ்ரேல் பேரை போட்டு இஸ்ரேல் இனப்படுகொலை என்று அதுல சொல்லப்பட்டது. ஆனா இன்றைக்கு அந்த தீர்மானம் அப்படி இருக்கக்கூடாது, அது மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்தியா வாதிடுவதாக இன்றைக்கு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது பார்த்து பிரிக்ஸ் நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்றாங்க. சிலர் என்ன கேள்வி எழுப்புறாங்க என்று சொன்னா, உண்மையிலேயே பிரிக்ஸ் என்ற அமைப்பிற்கு தலைமை தாங்குகின்ற தகுதி இந்தியாவிற்கு இருக்கிறதா என்று இன்றைய கேள்வி வந்து எழுப்புறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவுடைய நிலைப்பாடு என்பது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கும். ஆனா ஈரான் இவ்வளோ பெரிய தாக்குதல்களை சந்தித்த பிறகும் கூட எப்படி வந்து அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க, எது அவர்களை வந்து தாக்கு பிடிக்க வைக்கிறது என்பதுதான் வந்து மிக மிக ஒரு முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் தான். ஈரான் போருக்கு நாம் வந்து ஒரு 4 முக்கியமான காரணங்களை நம்ம குறிப்பிடலாம். ஒரு காரணம் என்ன என்று சொன்னா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு அணுகுமுறை. உலகத்தில் இருக்கின்ற எல்லா எண்ணெய் வளங்களும் தன் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும் அல்லது தன்னை ஆதரிக்கின்ற நாடுகளின் கட்டுப்பாடில் இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய நோக்கம். இது முதல் காரணம். அதனால அவங்க வெனிசுலாவில் வளைகுடாவுக்கு வெளியில மிக அதிகமாக எண்ணெய் டெபாசிட் இருக்கிற வெனிசுலாவில் இப்போ மதுராவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து அமெரிக்க சிறையில வந்து வைத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த எண்ணெய் வளங்களை இவங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ள அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வளைகுடா நாடுகளை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, நேரடியாக அமெரிக்காவின் கண்ட்ரோல் இருக்கின்ற எண்ணெய் வளங்கள் சிரியாது, ஈராக், இது ரெண்டும். மற்ற தேசங்கள் சவுதி அரேபியா, பஹரைன், குவைத்து, அரபு அமீரகம் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவை ஆதரிக்கின்ற நாடுகள், அமெரிக்கா சொல்வதை கேட்கின்ற நாடுகள். அமெரிக்காவுடைய முதலீடுகள் அங்க எண்ணெய் வளங்களை ஏராளமாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வந்து இதை எதிர்க்கின்ற ஒரே நாடு ஈரான் தான். ஆகவே ஈரானை வந்து ஒரு முடிந்தால் சிதைத்து விட வேண்டும் அல்லது தன் கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு காரணம் இந்த ஈரான் போருக்காக. 2வது காரணம் என்னன்னா, இஸ்ரேலுடைய சொந்த அஜெண்டா.
இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அடியால் வளைகுடாவை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஒரு சுயேட்சையான அஜெண்டா என்பது இருக்கு. அந்த அஜெண்டா என்னன்னாக்கா அகண்ட இஸ்ரேல் என்பது. அகண்ட இஸ்ரேல் என்பது என்ன? இப்ப இருக்கிற இஸ்ரேல் நிலப்பரப்பு மட்டுமல்ல, காசா, மேற்கு கரை, கோலான் குன்றுகள், எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் போன்ற வளைகுடா முழுவதும் அகண்ட இஸ்ரேல் என்ற வரையறையின் கீழ் வர வேண்டும் என்று சொல்றாங்க. இஸ்ரேல் என்ன நினைக்குது என்று சொன்னா, யூதர்களுக்கான நிலப்பரப்பு என்பது இதுதான், இந்த வளைகுடா முழுவதுமே. அந்த யூதர்களுக்கான நிலத்தை பெறுவதற்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள். அந்த கடவுளுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக யாரை வேண்டாலும் கொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகளும் கொன்றால் தவறு இல்லை. அவர்கள் அமலேக்குகள் என்று சொன்னா விஷக்கிருமிகள் என்று பைபிள்ல விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த பைபிள் கடமையை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று 2-3 தலைமுறைகளை மூளை செலவை செய்த காரணத்தினால் இன்றைக்கு இஸ்ரேலில் இருக்கின்ற 80% மக்கள் காசா மக்களையோ, லெபனான் மக்களையோ, அல்லது ஈரானையோ, பெண்களையோ, குழந்தைகளையோ கொல்வது தவறில்லை என்று நினைக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அந்த அகண்ட இஸ்ரேல் அஜெண்டாவுக்கு ஈரான் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று இஸ்ரேல் நினைக்குது. ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் இஸ்ரேலோடு ராஜ்ய உறவை உருவாக்கி கொண்டார்கள் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக. சவுதி அரேபியா மட்டும்தான் பாக்கி. அவங்க உருவாக்குற கட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் ஹமாஸ் தாக்குதல் என்பது நடந்தது. ஆனா அதை எதிர்க்கின்ற ஒரே நாடு ஈரான் தான். ஆகவே அது ஒரு காரணம் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு. 3வது காரணம், இன்றைக்கு வளைகுடா நாடுகள்ல பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்ற ஒரே வளைகுடா தேசம் ஈரான் தான். ஈரான் மட்டும்தான் அறிக்கையில் மட்டுமல்ல, ஆயுதங்களை, பொருள் உதவியெல்லாம் செய்து இன்றைக்கு காசா இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகாமல் இருக்கிறது என்று சொன்னால், மேற்கு கரை இஸ்ரேலின் பகுதியாக மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான காரணம். ஆகவே எப்படியாவது அகண்ட இஸ்ரேல் அமைப்பதற்கு ஈரான் என்ற தேசம் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் நினைப்பது ஒரு காரணம். பாலஸ்தீன ஆதரவு நிலை அது ஒரு காரணம். 4வது காரணம் சன்னி ஷியா முரண்பாடுகள். இஸ்லாம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மதம். பல உலக மதங்களைப் போல கிறிஸ்துவம், பௌத்த மதம், இப்படி பல மதங்களைப் போல இஸ்லாமும் பன்முகத்தன்மை கொண்டது. அதுல 2 முக்கியமான பிரிவுகள் சன்னி பிரிவு, ஷியா பிரிவு. ஏன் இந்த பிரிவினை வந்தது என்று சொன்னாக்கா, நபிகள் நாயகம் இறந்த பிறகு இஸ்லாமிய உலகத்திற்கு யார் தலைமை தாங்குவது என்பது ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. ஒரு பிரிவினர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்திலிருந்து தான் ஒருவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த கருத்தை முன்வைத்தவர்கள் ஷியா பிரிவினர். இல்ல நபிகள் நாயகத்தின் குடும்பத்தை சேர்ந்தவராக இல்லாமலும் ஆனா பொது கருத்து உடன்பாடு எழுப்பில ஒருவரை தேர்வு செய்தால் அவர் தலைமை தாங்கலாம் என்று சொன்னவர்கள் சன்னி பிரிவு என்று அழைக்கப்பட்டார்கள். ஆகவே ஷியா பிரிவுக்கு யார் தலைமை தாங்கினார்கள் என்று சொன்னாக்கா, நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஹதீஜா, அவருடைய மகள் ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய கணவர் அலி இபின் அபி தப்லீப் என்பவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஷியா பிரிவினர். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்தினுடைய மருமகன். சன்னி பிரிவுக்கு யார் தலைமை தாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகத்தினுடைய மிக நெருங்கிய நண்பர் அபூபக்கர். அவர் நபிகள் நாயகத்தினுடைய இன்னொரு மனைவி ஆயிஷா, ஆயிஷாவுடைய தந்தை அவர். அதாவது நபிகள் நாயகத்துக்கு மாமனார் முறை வேண்டும். ஆனா அவருக்கு நெருங்கிய நண்பரும் கூட. அவர் தலைமையை தான் ஏற்றுக்கொண்டவர்கள் சன்னி பிரிவு என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஷியா சன்னி பிரிவு 2 பேருமே இஸ்லாத்துடைய 5 கடமைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். 5 கடமைகளை அமலாக்குவார்கள். அதாவது அல்லாஹ் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், தொழுகை என்பது இருக்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் என்ற ஈகை தரப்பட வேண்டும், ஹஜ் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த 5 கடமைகள், இஸ்லாமியர்களுடைய 5 கடமைகளை
சன்னி பிரிவும் ஏற்றுக்கொள்கிறது, ஷியா பிரிவும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் தலைமை பொறுப்பில் ஏற்பட்ட முரண்பாடு என்பது நாளடைவில் அது மத முரண்பாடாக இல்லாமல் அரசியல், சமூக, நடைமுறை, கொள்கை முரண்பாடாக உருவான காரணத்தினால அது ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து அங்க ஏற்பட்டது தோழர். இன்னைக்கு உலக அளவில் நீங்க பார்த்தோம் என்று சொன்னா சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் 80% இருக்கிறாங்க. ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் 14% இருக்காங்க. இன்னும் ஒரு 6% மற்ற பிரிவுகள் இஸ்மாயிலி, அகமதி, பிறகு வந்து சுஃபி பிரிவு என்று பல பிரிவுகளாக இருக்காங்க. ஆகவே இந்த 2 பெரிய பிரிவுகள் சன்னி, ஷியா என்பது. வளைகுடா நாடுகள் எடுத்துக்கொண்டால் ஈரான் மட்டும்தான் அரசு அதிகாரத்தில் இருக்கின்ற ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு அரசாங்கம். ஈரான் மட்டும்தான், வேற எந்த அரசாங்கமும் இல்லை. அதை விட்டா ஏமன்ல வந்து ஒரு பகுதி ஷியா பிரிவு வந்து அரசாளுறாங்க, மற்றபடி யாரும் கிடையாது. ஆனா மற்ற எல்லா வளைகுடா நாடுகளும் பாத்தீங்கன்னா சன்னி பிரிவை பின்பற்றுபவர்கள். சவுதி அரேபியா, குவைத்து, அரபு அமீரகம், பஹ்ரைன், துருக்கி, மொராக்கோ, எகிப்து எல்லாமே வந்து சன்னி பிரிவை பின்பற்றுவர்கள். சன்னி பிரிவு தான் அங்க பெரும்பான்மை இருக்காங்க. ஷியா பிரிவு இருக்காங்க, ஆனா அவங்க வந்து அங்க சிறுபான்மை. பெரும்பான்மை வந்து சன்னி பிரிவு தான். இப்ப இந்தியா, பாகிஸ்தான் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சன்னி பிரிவு தான் வந்து மிக அதிகமாக இங்க வந்து இருக்காங்க. இந்த முரண்பாடு என்பது ஈரான் மீது தொடுக்கப்படுகின்ற போருக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா சன்னி பிரிவு தேசங்கள் தங்களுக்கு சவால் விடுகின்ற மாதிரி ஷியா பிரிவை ஆதரிக்கின்ற ஒரு அரசாங்கம் இருப்பதை விரும்பவில்லை. ஆகவேதான் வந்து ஈரானை அமெரிக்காவும் மற்றவர்களும் வந்து தாக்கினால் இந்த சன்னி பிரிவு தேசங்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. அதே போல ஷியா பிரிவு ஈரான் என்ன நினைக்குதுனாக்கா, வளைகுடா பகுதியில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே இஸ்லாமியர்களுக்கு தன் தலைமையை வந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று வந்து அவங்க பார்க்கிறாங்க. அந்த முரண்பாடு, ஷியா சன்னி பிரிவு முரண்பாடு என்பதும் இதுல வந்து ஆப்ரேட் ஆகுது. ஆனா ஈரானுடைய ஒரு முக்கியமான அம்சம், பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னாக்கா, வளைகுடா நாடுகளிலேயே குடியரசு முறையை, தேர்தல் மூலம் குடியரசு முறையை முதலில் தேர்வு செய்ததும் அதனை நிலைநிறுத்தியதும் ஈரான் தான். உதாரணத்துக்கு 1951ஆம் ஆண்டுல முகமது மொசாக் என்பவர் தான் அங்க வந்து பிரதம மந்திரியாக வந்து தேர்வு செய்யப்படுறார். அப்போ ஈரானுடைய எண்ணெய் வளங்கள் முழுவதும் பிரிட்டன் கையில இருக்கு. ஆக வந்து அதை தேசியமயமாக்குவதற்காக மொசாக் வந்து ஈரான் நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார். அந்த தீர்மானத்தை அமலாக்க முயற்சி செய்யும் பொழுதுதான் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ கழகம் என்பது நடத்தப்பட்டு மொசாக்குடைய பதவி பறிவிக்கப்பட்டு அவர் வந்து வீட்டு சிறையில் வைக்கப்படுறார். பிறகு அந்த வீட்டு சிறையில தான் அவர் வந்து மாண்டு போகிறார். அப்போதான் அந்த பகல்வே என்று சொல்லப்படுகின்ற மன்னராட்சி முறை என்பது ஈரான்ல வந்து கொண்டு வரப்படுகிறது. பிறகு 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சி என்பது நடந்து ஈரான் வந்து இஸ்லாமிய குடியரசாக மாற்றப்படுகிறது. தேர்தல் என்பது நடக்கிறது. ஆனா அந்த தேர்தல் முறைகள் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு ஷியா பிரிவு கோட்பாடுகளுக்கு உட்பட்டுதான் அந்த தேர்தல் என்பது அங்க நடக்கிறது. ஆனா தேர்தல்கள் வந்து ரெகுலராக அங்க வந்து நடக்குது. பல ஆண்டுகளாக ஈரான் மீது வர்த்தக தடைகளை அமெரிக்காவும் பல ஏகாதிபத்திய நாடுகளும் வந்து சுமத்தி இருக்காங்க. ஆனா அவற்றுக்கு இடையிலும் கூட ஈரான் தன்னுடைய மக்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைத்து கொடுத்தது என்றுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஐநாவுடைய HDI, அது வந்து ஈரானுக்கு 75வது ரேங்கை வந்து தருது. ஏன்னா இந்தியாவுடைய ரேங்க் வந்து 130, ஆனா ஈரானுடைய ரேங்க் வந்து 75. அதை விட ஒரு மிக முக்கியமான அம்சம் நாம் வந்து பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா தோழர், ஈரானில் பெண்கள் அடைந்திருக்கின்ற முன்னேற்றம் என்பது, சமீபத்திலே சில புள்ளிவிவரங்கள் என்ன சொல்றாங்க என்று சொன்னாக்கா, குறைந்தபட்சம் +2 படித்திருக்கின்ற பெண் குழந்தைகளின் எண்ணிக்கை ஈரானை பொறுத்த வரைக்கும் 99% என்று சொல்றாங்க. அது சாதாரண சாதனை அல்ல. இந்தியாவில இன்னும் 70% கூட வந்து தொடவில்லை. இந்த 99% வந்து சில சோசியலிஸ்ட் நாடுகள் தான் எட்டிருக்காங்க. கியூபா, சீனா, வியட்நாம் தான் எட்டிருக்காங்க. ஆனா ஈரான் வந்து +2 அளவுக்கு பெண்களுடைய கல்வி என்பது 99% இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களில் 60% அங்க வந்து பெண்கள். அறிவியல்
தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் சேருகின்ற மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது 70%. அணு ஆயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்ற விஞ்ஞானிகளில் 40% அங்க வந்து பெண்கள். மெடிக்கல் கிராஜுவேட்ஸ், மருத்துவ அந்த வந்து பட்டம் பெற்றவர்களில் 60% பெண்கள். அரசாங்கத்தில் முடிவு எடுக்கின்ற இடத்தில் இருக்கின்ற பெண்களின் எண்ணிக்கை என்பது 25%. 735 பெண்கள் கம்பெனிகளுக்கு சிஇஓ ஆக, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசராக அங்க இருக்கிறாங்க. 2390 பெண்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல வந்து அங்க இருக்காங்க. அங்க இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளில் 36% வந்து பெண்கள். பெண்களுக்கென்று 11,111 ஸ்போர்ட்ஸ் கிளப் என்பது அங்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் கடந்த 10-15 ஆண்டுகளில் வென்ற பதக்கங்களில் 3300 பதக்கங்கள் ஈரானுடைய பெண் வீரர்களால், வீராங்கனைகளால் அது வந்து பெறப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஈரான்ல 2 உதவி ஜனாதிபதிகள், பெண் ஜனாதிபதிகள், உதவி ஜனாதிபதிகள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்களுடைய முன்னேற்றம் பற்றி ஈரான்ல வந்து வந்திருக்கின்ற சில தகவல்கள். ஆனா அதே சமயத்துல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா, எந்த அளவுக்கு பெண் கல்வி இருக்கோ, எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேற்றம் சாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த அளவுக்கு பெண்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை. 6%க்கும் குறைவாக தான் அங்க நாடாளுமன்றம் இருக்காங்க. உதாரணத்துக்கு கியூபா எடுத்துக்கொண்டா 52%. சீனா, வியட்நாம்லாம் 30% அடைத்திருக்காங்க. இந்தியா கூட 12% போயிருக்கு. ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் 6%க்கும் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து ஹிஜாப் பிரச்சனை. ஹிஜாப் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது சட்டத்துல. ஆனால் 2020 ஒரு பெண் ஹிஜாப் போட்டு அது சிக்கலாய் அந்த பெண் வந்து ஒரு காவல் நிலையத்துல வந்து கொல்லப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அங்க பெண்கள் மத்தியில வந்து கடும் எதிர்ப்பு என்பது வந்தது. இப்போ என்ன ஆயிருக்கு என்று சொன்னா, அதுல சட்டம் என்பது ஹிஜாப் கட்டாயமாகி இருக்கிறது. ஆனா நடைமுறையில் ஹிஜாப் என்பது விருப்பத்துக்கு ஏற்ப பண்ணப்படுது. நீங்க விரும்பினால் அணியலாம், விரும்பாவற்றால் அணிய வேண்டாம். ஆனா அதை வந்து அணிய வேண்டும் என்று காவல்துறை வந்து இப்ப நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. ஆனா சட்டம் இன்றைக்கு வந்து ஹிஜாப் அணிய வேண்டும், இஸ்லாமிக் ட்ரெஸ் கோட் இருக்க வேண்டும் என்பது வந்து அங்க இருக்கு. இப்படி ஒரு கலவையாக வந்து அங்க அந்த சூழல் என்பது வந்து இருக்கு தோழ. ஈரானுடைய மக்கள் வந்து அமெரிக்காவை எதிர்த்து வலுவாக நிற்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்பது அவருடைய நீண்ட பண்பாடு வரலாறு என்பது. அவருடைய நாகரிக வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5000 முதல் 7000 ஆண்டு பழமையான நாகரிகம் என்று வந்து சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து எலமைட் நாகரிகம். இந்த எலமைட் நாகரிகம் என்பது நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்பாக இந்திய எல்லைகளில் உருவான ஒரு மிக முக்கியமான நாகரிகம் என்பதை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க, அந்த எலமைட் நாகரிகம். அதே போல ஆரிய நாகரிகம், இங்க ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி வீழ்ச்சி அடைந்த பிறகு இங்கே வந்த நாகரிகம் ஆரிய நாகரிகம். ஆனால் அதற்கு முன்பே அது ஈரான்ல இருந்த நாகரிகம். இங்கே ஆரிய நாகரிகம் வந்த பிறகு அது காலப்போக்கில் வர்ணாசிரமம், பல படிநிலைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா அங்கே இருக்க ஆரிய நாகரிகத்தில் அப்படிப்பட்ட படிநிலைகள் இருக்கா என்பது நமக்கு வந்து தெரியல. ஆனால் ரிக்வேதம், பழமையான ரிக்வேதம், அந்த ரிக்வேதத்தின் தொடக்கத்தில் வந்து வர்ணாசிரமம் இல்லை என்று தேவி பிரசாத் சட்டோபாத்யாய கூட குறிப்பிட்டார். ரிக்வேதம் முடிகின்ற அந்த காலகட்டத்தில் தான் வர்ணாசிரமம் என்ற பேச்சு வந்து வருது. பிறகு வருகின்ற வேதங்கள்ல வர்ணாசிரமம் வலிமையாக முன்வைக்கப்படுகிறது. அந்த ரிக்வேதம் ஈரான் பகுதியில் இருக்கின்ற அவெஸ்டா என்ற ஒரு இதிகாசத்தை தழுவிதான் உருவாக்கப்பட்டது. அந்த ரிக்வேதத்தின் மூலம் ஈரானில் இருக்கின்ற அவெஸ்டா என்பது, இது ஒரு மிக முக்கியமான நாகரிக பண்பாடு அங்கே வந்து இருந்தது என்பது. அதே போல இஸ்லாம் அங்க வந்த பிறகு 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய புதிய மாறுபட்ட நாகரிகத்தை வந்து கொண்டு வருகிறது. ஆகவே ஈரானுடைய நாகரிகம் என்பது மிக பழமையான எலமைட், பழமையான ஆரிய நாகரிகம், இஸ்லாமிய நாகரிகம் மூன்றும் கலந்தது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சூழல் தோழர். ஆகவே ஈரானில் வந்த இஸ்லாம் என்பது சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது அரேபியமயமாக்கப்படவில்லை, மாறாக பெர்சியமயமாக்கப்பட்டது என்று சொல்றாங்க.
அதனால்தான் ஈரானுடைய இஸ்லாம் என்பது மற்ற வளைகுடா நாளிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அது வந்து அரேபியமயமாக்கப்படவில்லை. சவுதி அரேபியா போலவோ, குவைத் போலவோ, அரபு அமீரகம் போலவோ அது அரேபியமயமாக்கப்படவில்லை. மாறாக பெர்சியமயமாக்கப்பட்டது. இன்றைக்கு ஈரானுடைய பண்பாடை பிடித்து நிற்பது என்பது அந்த பெர்சிய மொழி. அந்த பெர்சிய மொழி பழங்கால் பெர்சிய மொழி. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சுல்தான் அரசர்களும் முகலாய மன்னர்களும் ஆண்ட பொழுது அரசவை மொழியாக இருந்தது பெர்சிய மொழி. அது அங்க ஈரான்ல இருந்து வந்ததுதான். இன்றைக்கும் வந்து பெர்சிய மொழி தான் ஈரானுடைய அதிகாரப்பூர்வமான மொழி என்பது. அந்த பெர்சிய நாகரிகம் என்பது 3000 கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகள் தொடங்கி கிட்டத்தட்ட 651 கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு வரைக்கும் வந்து பிறகு வந்து அது தொடர்ந்து இன்றைக்கு வந்து அங்க இருக்கிறது. ஆகவே இவற்றின் ஒன்றுபட்ட கலவைதான் இன்றைக்கு இருக்கிற ஈரானிய நாகரிகம் என்பது. அந்த நாகரிகம் குறித்து ஈரான் மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையோடு குறிப்பிடுறாங்க. நாம் வந்து இந்த பழமையான நாகரிகத்தை கொண்டவர்கள். அவங்க என்ன பார்க்கறாங்க என்று சொன்னா, நம்மளுடைய வரலாறு 5000 6000 ஆண்டுகள். ஆனா அமெரிக்க ஆண்டு வரலாறு எவ்வளோ? 300 400 ஆண்டுகள் தான். இஸ்ரேலுடைய வரலாறு எவ்வளோ? அதிகபட்சம் போனா 75 ஆண்டுகள் தான். இந்த 2 தேசங்களும் பழமையான நம்ம நாகரிகத்தை அழிக்க முயற்சி இருப்பதா, அதற்கு வந்து அனுமதிக்கூடாது என்ற அந்த பண்பாட்டு சிந்தனை என்பது ஈரான் மக்கள் கிட்ட வந்து மிக ஆழமாக அங்க உருவாகி இருக்கிறது. ஈரானுக்குள் எந்த முரண்பாடுகளை அமெரிக்கா வந்து உருவாக்க முயற்சி செய்கிறது என்று பார்க்கணும்னா, ஈரான் இந்தியாவை போல பல இனங்களை கொண்ட ஒரு தேசம். இந்தியா அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் நீங்க மிக முக்கியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சிய இனம், அதுதான் வந்து 61% மக்கள் இன்னைக்கு ஈரான் இருப்பது பெர்சிய இனம். ஒரு 16% அசர் என்ற இனம், அவங்க வந்து அந்த அசர்பைஜான் போன்ற அந்த தேசங்களோடு தொடர்புடையவர்கள். அந்த அசர் என்ற இனம் 16%. குருடுகள் என்பவர்கள் குர்டிஸ்தான் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் 10%. லூர் என்ற தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் 6%. பலூச்சி இனத்தை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான்ல அது பலூச்சி ஒரு மாகாணமா இருக்கு, அந்த வம்சாவளியை கொண்ட பலூச்சி இனம் வந்து 2 பேர், அரேபியர்கள் 2 பேர், துருக்கியர்கள் 2%, துருக்கியர்கள் 2%. இப்படி ஒரு 6-7 தேசிய இனங்களை, மொழிகளை, பண்பாடுகளை கொண்ட ஒரு கலவையாகத்தான் ஈரான் இருக்கிறது. ஆனால் பெர்சிய இனத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். இந்த தேசிய இன முரண்பாடுகளை பயன்படுத்துவதற்காகத்தான் அமெரிக்காவும் செயலும் முயற்சி செய்கின்றன. அதுதான் இந்த ஜனவரி 2026 ஜனவரி மாதம் அங்க பெரிய கலவரங்களும் கலகங்களும் நடந்த பொழுது இந்த தேசிய முரண்பாடுகளைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும், குறிப்பாக இஸ்ரேல் மொசாத் உளவு நிறுவனமும் பிரிட்டனுடைய MI6 நிறுவனமும் சிஏயும் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தினார்கள். அதுல வந்து அவங்க நம்புவது அந்த குர்டு இன மக்களை. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே குர்டு இன மக்கள் வந்து துருக்கிக்கும் ஈரானுக்கும் எதிராக வந்து எப்பவுமே இருக்கிறவங்க, அவர்களை பயன்படுத்த தான் முயற்சி செய்யறாங்க. ஆனா இந்த முறை அது வந்து வெற்றி அடையவில்லை. ஏன் காரணம்னா, அது அந்த குர்து இன மக்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அமெரிக்கா சிரியா போர்ல. ஆகவே வந்து எதை நம்பி அமெரிக்காவுக்கு நம்ம உதவி செய்வது என்ற காரணத்தால்தான் இந்த முறை அவள் கழகங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் குர்து இன மக்களோ மற்ற இனம் பலூச்சி இன மக்கள், அவங்க 2 பேரும் தான் கடந்த காலத்தில் உதவி செய்தாங்க. இந்த முறை அவங்க உதவி செய்யல. ஆகவேதான் உள்நாட்டு கழகம் என்பது அங்க உருவாகவில்லை தோழர். இன்னொன்னு ஈரான் என்ன டாக்டிக்ஸ் பண்றாங்கன்னாக்கா, தினசரி இரவு அன்றைக்கு மக்களை வந்து வீதிகளுக்கு வர ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்றாங்கன்னா, இந்த அரசாங்கத்தின் பின்னால் மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் என்று நிலைநாட்ட மட்டுமல்ல, ஈரான் அரசாங்கத்துக்கு எதிர்கருத்துடையவர்கள் வீதிக்கு வரக்கூடாது. அவர்கள் வீதிக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் வீதிக்கு வர வேண்டும். அதற்காக தான் அவங்க வந்து வீதிக்கு வரவழைக்கப்படுகிறார்கள். அது வலுவாக வந்து அந்த போராட்டம் என்பது வந்து நடக்கிறது. ஆகவே தான் வந்து சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் என்பது எந்த முரண்பாடின் வடிவம் என்று சொன்னா, சித்தாந்தத்திற்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையில் நடக்கின்ற போர். இஸ் a war between ideology and technology என்று சொல்றாங்க. ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய இஸ்லாமிய ஷியா பிரிவு ஐடியாலஜி அது வந்து மக்கள்கிட்ட வலுவாக இருக்கு. டெக்னாலஜி என்று சொன்னால் ஈரான் கிட்டையும் டெக்னாலஜி இருக்கு. சீனாவும் ரஷ்யாவும் தந்த டெக்னாலஜி, உள்நாட்டு டெக்னாலஜியும் இருக்கு. ஆனா இவர்களுடைய சுப்பீரியர் டெக்னாலஜி,
அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தருகின்ற இந்த டெக்னாலஜி, இது இரண்டுக்கும் இடையான போர் என்றும் கூட சிலரை வந்து அதை உருவகப்படுத்துறாங்க. ஆனா எந்த அளவிற்கு அந்த ஷியா பிரிவு சித்தாந்த சிந்தனை ஈரான் மக்களிடம் வலுவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஈரான் அமெரிக்காவுடைய தாக்குதல்களை தாக்கு பிடிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தொடர். இப்போ இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு பெரிய தேக்கத்தை வந்து அடைந்திருக்கு. ஈரான் இன்றைக்கு தாக்கு பிடிக்கிறதுனா அதுக்கு 2 காரணம். ஒன்று, ஈரான் மக்களுடைய அந்த ஈரான் ஆதரவு நிலைப்பாடு, அரசாங்க நிலைப்பாடு. 2, பூகோள ரீதியாக ஈரானுக்கு இருக்கின்ற அட்வான்டேஜ். அது வந்து ஹார்முஸ் ஜலசந்தியை தன்னுடைய கட்டுப்பாடில் வந்து ஈரான் வைத்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டாக அவங்களுக்கு வந்து இருக்கு. பிளஸ் செங்கடலை இன்றைக்கு மூடுவதற்கான கெப்பாசிட்டி வந்து ஹூத்திகளுக்கு, ஏமன் ஒரு பிரிவு ஆளுகின்ற ஹூத்திகளுக்கு இருக்கு. அவர்கள் தேவைப்பட்டால் செங்கடலை மூடப்படும். செங்கடலும் ஹோர்முஸும் வந்து மூடப்பட்டு விட்டால் கிட்டத்தட்ட 35-40% உலக வணிகமே பாதிக்கப்படும். அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை எப்படி அவர்கள் பயன்படுத்துவார்கள்? ஈரானும் அமெரிக்காவும்